ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஜெயிலில் இருக்கிற சாண்ட்ராவும் பிரஜனும் அவங்களுடைய கணவர் பிரஜனும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரை வந்து ஹக் பண்ணணும், ரொம்ப பாவம். அதேமாதிரி வியானாவும் ரொம்ப பாவம். நிறைய பேர் வந்துட்டு நாமளே அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சொல்லும்போது இவங்க 2 பேர் தான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. பட் எனக்கு பர்சனலாக எந்த பிரச்சனையும் இன்னும் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. காரணம் அந்த சீக்ரெட் டாஸ்க் ஒரு விஷயத்தால் அவங்க ரொம்ப ஓவராக பண்ணியிருப்பாங்க. அதை சொல்லி நான் ஹக் பண்ணணுன்னு சொன்னாங்க. நடந்தால் வந்து திவாகர் ரொம்ப ஹாப்பியாகிருவாப்பில். ரைட். இப்போ என்னென்னா திவாகர் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே இந்த விஜய பார்வதி தான் அவரோட மனசுலையும் மூளையிலையும் விஷத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து விஜய பார்வதி பிடிக்கல. இதான் உண்மை. சரிங்களா? கமருதீன் கூட கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஆனால் விஜய பார்வதி 2 பேருக்கும் சுத்தமாக பிடிக்கல. விஜய பார்வதி அந்த மாதிரி வேலைகள்லாம் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. அது வேறு விஷயம். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா இவரையும் வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் விஜய பார்வதி ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு நான் ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அமித் ப்ரோவை வந்துட்டு ஒரு டப்புன்னு என்ன பண்ணியிருப்பார், மிரட்டியிருப்பார். அது கொஞ்சம் எல்லை மீறின செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே அவங்க கண்டஸ்டன்ட் நாட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ என் ஒய்ஃப்க்கு எதாவது பிரச்சனை தான் அங்கே வந்து நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசியிருப்பார். அதை கேட்டவுடனே எனக்கு கொஞ்சம் சிப்பாக வந்துச்சு. அது வந்து அவங்க கேட்டவுடனே அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது, அமித் ப்ரோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள், நம்ம ஆள், அவரப்போ இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படி சொல்லி போய் அவங்க அந்த தோல் மேலே கையை வச்சதும் அவர் எடுத்து விட்டதையும் சொன்னாங்க. ஆனால் அவர் அதுக்கு மேலே அநியாயத்துக்கு பார்வதி எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவரும் பேசிட்டாரு, நம்ம சாண்டாவும் பேசிட்டாங்க. இப்போ அதை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாற்றி பேசுகிறாள், இதெல்லாம் கரெக்டான ஆட்டமா, இது சீப் கேம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு பயங்கரமாக வந்து விஜய பார்வதி மேலே கொலவரில் இருக்காங்க. அவ்வளோ காண்டாக இருக்காங்க. அதுவும் திவாகரை கெடுக்கிறது இந்த விஜய பார்வதின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே திவாகரை கெடுக்கிறது விஜய பார்வதி தானா, இல்லை அவங்க கரெக்டாக தாங்க இருக்காங்க, இவங்க தான் தேவையில்லாமல் யோசிக்கிறாங்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.